மத்திய அரசின் வரிகள் குறித்து கேள்வி எழுப்பிய பங்கு சந்தை முகவர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அளித்த பதில் பேசுபொருளாக இருக்கிறது. மும்பை பங்கு சந்தையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பங்கு சந்தை முகவர் ஒருவர் மத்திய அரசின் வரிகள் குறித்து அடுக்கடுக்கான கேள்வி எழுப்பினார். பங்கு சந்தை பரிவர்த்தனைகள், ரியல் எஸ்டேட் உள்ளிட்டவற்றில் ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி போன்ற அதிக வரி விதிப்பதாக சுட்டிக்காட்டிய அவர், அதிக வரி விதிப்பதன் மூலம் அரசே அதிக பணம் பெறுவதாகவும் கூறியுள்ளார். மேலும் தான் ரிஸ்க் எடுத்து பண முதலீடு செய்யும் வேளையில் அரசு உறங்கும் பார்ட்னராக இருந்து வரி விதிப்பின் மூலம் சம்பாதித்துக் கொண்டிருப்பதாக விமர்சித்தார். இதற்கு தன்னிடம் பதில் இல்லை என சிரித்தபடி கூறிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், உறங்கும் பார்ட்னர் இங்கிருந்து பதில் சொல்ல முடியாது என கூறியது இணையத்தில் விவாதத்தை கிளப்பியுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை ஒருவரது பலவீனத்தால் இந்தியா இழந்துவிட்டதாக கூறியுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், முன்னாள் பிரதமர் நேருவை மறைமுகமாக சாடியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அவரிடம் தொடர்ந்து பாஜக தலைவர்கள் பலரும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவுடன் இணைக்கப்படும் என பேசி வருவது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் ஒரு பகுதியை கடந்த 1963ஆம் ஆண்டு சீனாவிடம் பாகிஸ்தான் ஒப்படைத்ததை சுட்டிக்காட்டி, பாகிஸ்தான் உரிமை கோரினாலும் சீனா அங்கு கட்டிடம் எழுப்பினாலும் அதிகாரப்பூர்வமாக அந்த பகுதி இந்தியாவிற்கு சொந்தமானது என தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.